ஓகே. ஸோ இப்போ S3யோட ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரியேட் பக்கெட் கொடுங்க. எல்லாரும் கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டு பக்கெட்டோட அந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீஜியன் அங்கே வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன கான்செப்ட்னா நீங்கள் எந்த ரீஜியனில் இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது. அதுக்காக இது வந்துட்டு குளோபல் சர்வீஸ் இல்லைன்ற கான்செப்ட் கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரீஜன் வந்துட்டு அதை எடுத்திருக்கோம். எந்த ரீஜன்லேருந்து நம்ம அதை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. பட் உங்களுடைய உங்களுடைய பக்கெட் வந்துட்டு நீங்கள் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குளோபல் சர்வீஸ். சரிங்களா? செகண்ட் பாருங்க உங்களோட பக்கெட் டைப். ஸோ ஜென்ரல் பர்பஸா இருக்க போதா இல்ல ஏதாவது வந்துட்டு ஒரு டைரக்டரி பேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம இப்ப எதுவுமே பண்ணல, ஜென்ரல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க. பக்கெட் நேம் இருக்கு இல்லையா? இந்த பக்கெட் நேம் வந்துட்டு யூனிக்கா ஒரு நீங்க எப்படி ஒரு ஜிமெயிலுக்கு நம்ம அட்ரஸ் கிரியேட் பண்ணும்போது யூனிக்கா இருக்கணுமோ அந்த மாதிரி உங்க பக்கெட் நேம் யூனிக்கா இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேமோ இல்லை ஏதாவது டைப் பண்ணிட்டு ரேண்டமா ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே லோவர் கேஸ்ல வைங்க, அப்பர் கேஸ் வேண்டாம். ஜஸ்ட் ஏதாவது ரேண்டமா ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்ல ஏசிஎல் வந்துட்டு டிசேபிள்ல இருக்கும். அது டிசேபிள்லயே இருக்கட்டும். நீங்க எனேபிள் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்நெட் லெவல் உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும். இது காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அதனால அது டிசேபிள்லயே இருக்கட்டும். இப்போதான் மெயினான ஒரு கான்ஃபிகரேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ற பக்கெட்டை பப்ளிக்கா வச்சுக்கணுமா பிரைவேட்டா வச்சுக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம பக்கெட்டுக்கு வந்து பிரைவேட்டா இருக்கு. ஸோ பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸை நீங்க டிக் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன இருக்குன்னா பிரைவேட்டா இருக்கு. ஸோ நம்ம பப்ளிக்கா கிரியேட் பண்ணிட்டு லேட்டரா அது எப்படி பிரைவேட்டா மாத்துறதுன்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரைவேட்டாவே இருக்கட்டும். எங்க போய் நீங்க இதை எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் லேட்டர் சொல்லித்தரேன். ஸோ பிரைவேட்லேயே வச்சுக்கோங்க. ஓகே. பக்கெட் வெர்ஷனிங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கெட் வெர்ஷனிங் எதுக்காக? உங்களோட பக்கெட் வந்துட்டு சாரி, அந்த பக்கெட்டை நீங்க போடுற ஃபைல் வந்துட்டு ஏதாவது எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணாலும் அதோட ஃபர்ஸ்ட் ஓல்டு ஃபைலும் காட்டும், நீங்க லேட்டஸ்டா அப்லோட் பண்ண ஃபைலும் காட்டும். ஸோ பக்கெட் வெர்ஷனிங்கிறது இதுதான். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு கிரியேட் பக்கெட் கொடுத்துருங்க. ஸோ என்கிரிப்ஷன் எல்லாமே என்னன்னா நீங்க அனுப்புற ஒரு விஷயம் லாக்டா இருக்கா, ஒரு மாதிரி செக்யூரா இருக்கா அப்படின்ற கான்செப்ட். ஸோ எல்லாமே டிஃபால்ட் என்கிரிப்ஷனே வச்சுட்டு பக்கெட்டை கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ண பக்கெட்ல நீங்க வந்துட்டு இப்போ ஃபைல்ஸ் இல்லைன்னா எது வேணாலும் நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண index.html ஃபைலை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டவுன்லோட்ஸ்ல இருக்கும், அதை அப்படியே வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஆட் ஃபைல்ஸ் கொடுங்க. அந்த வெறும் index.html இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க கிரியேட் பண்ண உங்களோட நீங்க அப்லோட் பண்ண உங்களுடைய ஃபைலுக்கான ஒரு டெஸ்டினேஷன் பாத், ஸோ அதுக்கு ஒரு யூஆர்எல் செட் பண்றது, அதுக்கு ஏதாவது பெர்மிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கீழே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த ஃபைலை அப்லோட் மட்டும் தான் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இந்த பெர்மிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம லேட்டரா பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நீங்க அதை பண்ணலைனாலுமே லேட்டரா அதை எங்க போய் நீங்க பண்ணணுன்றதையும் நான் சொல்லுவேன் இந்த கிளாஸ் லாஸ்ட்ல. ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ்ன்றது கொடுத்துட்டு உங்களுடைய பக்கெட்ஸ் கீழே அந்த ஃபைல் ஷோ ஆகுதான்னு பாருங்க. இருக்கு. இப்போ அந்த ஃபைல் வந்துட்டு ப்ளூ கலர் நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் மேல கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க உங்க ஃபைலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், பெர்மிஷன்ஸ், வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நீங்க லேட்டரா எடிட் பண்ணணும்னாலும் நீங்க இங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இதை வந்துட்டு நீங்க பிரைவேட்டா கிரியேட் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ மேல போய்க்கோங்க.
ஓப்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்களேன். இந்த 3ஆ இருக்கு பார்த்தீங்களா? மேல. அந்த ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ஃபைலோட கன்டென்ட் என்ன அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதே பக்கத்துல போயிட்டு ஒரு S3 URL இருக்கும். அந்த URL கிளிக் பண்ணுங்க. காப்பி S3 URIன்ட்டு இல்ல. கீழ இருக்கு பார்த்தீங்களா? ஆப்ஜெக்ட் URLன்னு. அத காப்பி பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் URL. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இல்லன்னா காப்பி பண்ணி ப்ரௌசர்ல போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்களா ஆக்சஸ் டினைட்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன கான்செப்ட், இது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணோம்? பிரைவேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு குளோபல் யூஆர்எல்ல வச்சு ட்ரை பண்ணும்போது, அது யாராலயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் உங்களாலேயே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க அத சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிரைவேட்டா அந்த ஓப்பன்ற ஆப்ஷன் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது என்ன கன்டென்ட் அப்படின்றத பார்க்க முடியும். ஆனா ஒரு இந்த யூஆர்எல்ல நீங்க யாருக்கு அனுப்பிச்சாலுமே அவங்க வந்துட்டு பார்க்க முடியணும் அப்படின்னா, உங்க பக்கெட்ட வந்துட்டு நீங்க பப்ளிக்கா சேஞ்ச் பண்ணிட்டு, பக்கெட் பாலிசி எல்லாம் செட் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு இத மாத்தணும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பக்கெட் வெர்ஷனிங்கும் நம்ம என்னன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம பக்கெட்ட வந்துட்டு பப்ளிக்கா சேஞ்ச் பண்ணி, அதில எப்படி ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பக்கெட் வெர்ஷனிங் கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எல்லாருமே பேக் டூ கன்சோல் போயிடுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு இது உங்களுடைய நோட்பேட்ல இல்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் ஃபைல இதுல வந்து அப்லோட் பண்ணுங்க. அகைன் அதே அப்லோட் ஆப்ஷன் குடுத்து பக்கெட் போயிடுங்க. அப்படியே லைன் பை லைனா பண்ணலாம். உங்களோட பக்கெட் போயிட்டு அகைன் வந்துட்டு அப்லோட் ஆப்ஷன் குடுங்க. பக்கெட் நேம் மேல கிளிக் பண்ணுங்க. அகைன் அப்லோட் ஆப்ஷன் குடுத்து, ஆட் ஃபைல் குடுத்து, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உங்ககிட்ட இருக்குன்னா, அத அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப ஆட் ஃபைல்ஸ் குடுத்து, நீங்க அந்த டெக்ஸ்ட் ஃபைல வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. எல்லாருமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அந்த ஃபைல் மேல கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கீழயே அந்த ஃபைல் நேம் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வெர்ஷன்ஸ்னு காட்டுது இல்லையா? அந்த வெர்ஷன்ஸ் போங்க. ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் தான் காட்டுது. கரண்ட் வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ நீங்க அகைன் உங்களுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போயிட்டு, உங்க ஃபோல்டர்ல அதுல ஏதாவது ஒரு எடிட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழ டெஸ்ட்ன்னு மட்டும் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. லேட்டரா அத வேண்டாம்னா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அதே ஃபோல்டர ஓப்பன் பண்ணுங்க. சாரி அதே ஃபைல் ஓப்பன் பண்ணி, ஜஸ்ட் ஏதோ ஒரு எடிட் பண்ணி அகைன் அப்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் மட்டும் குடுத்து சேவ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதே ஃபைல அகைன் அப்லோட் பண்ணுங்க. ஃபைல் நேம் ரீநேம் பண்ண வேண்டாம். உள்ள இருக்க கன்டென்ட் மட்டும் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் அப்லோட் பண்ணுங்க.
ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுடைய பக்கெட் போயிட்டு, அதே மாரி இந்த ஃபைல் நேம்க்கு உள்ள இருக்க வெர்ஷன்ஸ்ல போயிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு 2 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேல இருக்கிறது இப்ப நீங்க லேட்டஸ்ட்டா அப்லோட் பண்ண கரண்ட் வெர்ஷன். கீழ இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் அப்லோட். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி உங்களுடைய ஃபைலோட வெர்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்க முடியும். இதத்தான் பக்கெட் வெர்ஷனிங்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி பார்க்கறது, அதே டைம்ல உங்க பக்கெட் எப்படி நீங்க பப்ளிக்கா மாத்தணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே உங்களோட பக்கெட் போயிடுங்க. ஸோ நீங்க லேட்டரா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டீஸ்குள்ள என்ன இருக்கு, பெர்மிஷன்ஸ் டேப்குள்ள என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வெர்ஷன்ஸ்குள்ள என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இதுல மெயினா இப்ப நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டீஸ், பெர்மிஷன்ஸ் இந்த டேப்லாம் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே உங்களோட பக்கெட்குள்ள போயிட்டு, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, பக்கெட் வெர்ஷன் இன்கேஸ் நீங்க வந்துட்டு டிசேபிள்ல வச்சிருக்கீங்க. லேட்டரா எனேபிள் பண்ணணும்னா, நீங்க இங்க வந்துட்டு கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மேல போங்க. ஸோ பக்கெட் வெர்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாரி கீழ லாஸ்ட்ல ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாரி தான் இங்கேயும் நம்ம எடிட் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்க இப்ப பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்ட நம்ம பிரைவேட்டா வச்சுட்டு பக்கெட்டுக்கான பாலிசி செட் பண்ணிட்டு வந்துரலாம். ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, பெர்மிஷன்ஸ் டேப் போயிடுங்க. மேல ஸ்க்ரால் பண்ணிடுங்க. பெர்மிஷன்ஸ்ன்னு இருக்க அந்த டேப கிளிக் பண்ணி, பிளாக் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா? இத எடிட் குடுத்து அத ஆஃப் பண்ணுங்க. ஜஸ்ட் அன்செக் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ். ஸோ இப்ப நம்மளோட அ பக்கெட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கு சேஞ்ச் பண்றோம். கன்ஃபர்ம்னு டைப் பண்ணிட்டு கன்ஃபர்ம் குடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பக்கெட் பாலிசி நான் குடுக்குறேன். அத இந்த பாலிசில போடுங்க. எடிட் குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ சாட் பாக்ஸ் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பாலிசி வந்துட்டு குடுத்துருக்கேன். அத அப்படியே காப்பி பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோட இருக்கு. பட் அங்க பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ எல்லாருமே பக்கெட் பாலிசி போயிட்டு எடிட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட பிரேக் டவுன் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பிரேசஸ் குடுத்துருக்கீங்க. உள்ள வந்துட்டு அதுக்கான வெர்ஷன். ஸோ வந்துட்டு என்ன வெர்ஷன்ல வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு இங்க சாரி இது வந்துட்டு AWSஓட JSON வெர்ஷன். அந்த வெர்ஷன் குடுத்துருக்கோம். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்க இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு JSON பாலிசி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ JSON வந்துட்டு AWSக்கு ப்ரொப்ரைட்டரியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மாதிரி. சரிங்களா? இதுல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன நம்மளுக்கான ஆக்ஷன் வேணுமோ, அத நீங்க வந்து நீங்க வந்து டிக்ளரேட்டிவா அங்க நீங்க வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் ஐடி பாருங்க ஸ்டேட்மெண்ட்குள்ள எஸ்ஐடின்னு இருக்கா? அது வந்துட்டு சோர்ஸ் ஐடி. ஸோ நம்ம அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அலோவ் பப்ளிக் ரீட் யாரு வேணாலும் இதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸையோ, இல்ல இதுக்குள்ள நான் வச்சிருக்க ஸ்டாட்டிக் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த விஷயங்கள வந்துட்டு பப்ளிக்கா ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பப்ளிக்கா சேஞ்ச் பண்றோம். எஃபெக்ட்ல வந்துட்டு அத நம்ம அலோவ் பண்றோம். ஓகேங்களா? நீங்க அத டினை பண்றீங்களா, அலோவ் பண்றீங்களா கேட்டா நம்ம அத அலோவ் பண்றோம். பிரின்சிபல்ல வந்துட்டு யாருக்கு அப்படின்ற மாரி எல்லாத்துக்குமே நம்ம அலோவ் பண்றோம். எல்லாத்தையும் அலோவ் பண்றோம். அதுதான் வந்துட்டு ஸ்டார் சிம்பல். ஓகேங்களா? ஆக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கணும்? S3யோட கெட் ஆப்ஜெக்ட் மட்டும் நடக்கணும். S3யோட சர்வீஸ்ல இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ அவங்க ஜஸ்ட் ரிட்ரீவ் பண்ணி மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இதுல எதுவுமே அப்லோட் பண்றதுக்கு நம்ம குடுக்கல, எடிட் பண்ண குடுக்கல. கெட் ஆப்ஜெக்ட். புட் ஆப்ஜெக்ட்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க அப்லோட் பண்றீங்க. கெட் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறது, இல்லன்னா அத நாங்க வியூ பண்ணி பார்க்கறது தான் கெட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ரிசோர்ஸ் வந்துட்டு எந்த எந்த ஒரு பக்கெட்ட அவங்க இந்த இவ்வளவு ஆக்ஷன்ஸ் நம்ம குடுத்தோம் இல்லையா? பப்ளிக் ரீடா வச்சுக்கலாம். அலோவ் பண்றோம். எல்லாத்துக்கும் அலோவ் பண்றேன். அவங்க S3ல இந்த கெட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் எந்த ரிசோர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ண உங்களுடைய பக்கெட்டுக்கு. அந்த பக்கெட் நேம இங்க குடுக்கணும்.
ஸோ எல்லாரும் நல்லா கவனிங்க. எந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸும் டெலீட் பண்ணக்கூடாது. அந்த மைன் இருக்கு பார்த்தீங்களா? லைன் நம்பர் 9ல ரிசோர்ஸ்ன்னு இருக்க லைன்ல மை ஹைஃபன் ஏடபிள்யூஎஸ் ஹைஃபன் அக்கவுண்ட் ஹைஃபன் அந்த ரேண்டம் நம்பர்ஸ் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய பக்கெட் நம்பரை கொடுக்கணும். கரெக்டா எம்ல இருந்து அந்த லாஸ்ட் 4 வரைக்கும் மட்டும் டெலீட் பண்ணுங்க. இப்போ உங்களோட பக்கெட் நேமை கரெக்டா அங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் சேஞ்சஸ். ஓகே, பக்கெட்டை வந்துட்டு பப்ளிக்கா சேஞ்ச் பண்ணோம். இப்போ பாலிசியும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். பப்ளிக்கா யார் வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. எடிட் கொடுத்து இங்கே எனேபிள் பண்ணுங்க. உங்களுடைய ஃபைலோட நேம் என்ன, index.html. ஸோ அந்த ஒரு ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை தான் நம்ம இங்கே ஹோஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ index.htmlனு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இது டெவலப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது எரர் ஃபைல் வருது அப்படின்னா 403 404 எரர் வருது, இன்டர்நெட் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நேம் இல்லைன்னா ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டு மெசேஜ்லாம் வருது இல்லையா, அதெல்லாமே நீங்க இங்க கொடுத்துக்க முடியும், சரிங்களா? இப்போ நீங்க ஜஸ்ட் index.htmlன்றது கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்க பக்கெட்டுக்கு போயிடுங்க எல்லாரும். பக்கெட்ஸ் போயிட்டு அகைன் அதுக்கு வந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட index.html இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டை நீங்க அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது ஃபைல் கண்டென்ட். ஆனால் அப்படி இல்லாம நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் கீழேயே ஒரு டெஸ்டினேஷன் யூஆர்எல்னு வந்திருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் யூஆர்எல்ல காப்பி பண்ணிட்டு வந்து நீங்க குரோம்ல போடணும். ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. லாஸ்ட்ல ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் போங்க. உங்களுக்கு ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். பக்கெட் வெப்சைட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் ஷேர் ஆகுது, ஓகேங்களா? இதே வந்துட்டு நீங்க பப்ளிக்கா மாத்தல, இல்ல பாலிசி ஏதாவது தப்பா இருக்கு, கான்ஃபிகரேஷன் தப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு ஷோ ஆகாது, ஓகேங்களா? எப்படி நம்ம பிரைவேட்டா வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அதை ஒரு இன்டர்னலா ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆச்சு. அதே நீங்க ஒரு யூஆர்எல்லா செட் பண்ணும்போது வரல இல்லையா, அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய டெமோ பக்கெட், சாரி, உங்களோட பக்கெட் நேம் போயிடுங்க. பக்கெட்ல போயிட்டு index.html அந்த யூஆர்எல் வச்சு ஓபன் பண்ணுங்க. பக்கெட் நேம் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, index.html இருக்கு இல்லையா, அந்த நேம் மேல, அந்த ஃபைல் நேம் மேல கிளிக் பண்ணுங்க. கீழே ஆப்ஜெக்ட் யூஆர்எல் இருந்துச்சு இல்லையா, அதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஓப்பன் ஆயிடும். காப்பி பண்ண கூட வேண்டாம். இப்போ ஷோ ஆகுது பாத்தீங்களா? ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ நம்ம அதை பப்ளிக்கா மாத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இப்போ இது பப்ளிக்கா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்ற கான்செப்ட்ல இருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு பக்கெட் எப்படி பப்ளிக்கா பிரைவேட்டா சேஞ்ச் பண்ணணும், பக்கெட் வெர்ஷனிங் எப்படி எனேபிள் பண்ணணும், அதில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபைல் எப்படி அதில் அப்லோட் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற இந்த 4 ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இதில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன்.